ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாசத்தின் ஆரம்ப நாளிலே அருமையான இந்த வசனத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். Thank you God. உமக்கு மகிமை தருகிறேன், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வலியோரை அகற்றி நீர் தாண்டோரை உயர்த்தி நீர், வலியோரை அகற்றி நீர் தாண்டோரை உயர்த்தி நீர், பசிதோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர், பசிதோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. நம் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார். இன்றைய வேதம் ஏசாயா 41 அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிறது கேளுங்கள். உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி துணை நிற்கிறார்? வலது கையை பிடித்து வலது பக்கத்துல நிற்கிற ஒரு துணைவரா அவர் இருக்கிறார். வலது பக்கத்துல யார் நிற்பாங்க தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்பார். அந்த சங்கீத புஸ்தகத்துல நம்ம 16ஆம் அதிகாரத்துல 8ல படிச்சீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவ ஜனமே, இந்த பூமியில ஆண்டவரை தவிர நம்மளை யாரும் இப்படி பார்க்க முடியாது. தாய் கருவுல இருந்து அவர் நம்மளை பாதுகாத்து எலும்புகளும் நரம்புகளும் அவைகளும் உருவெற்படும் நாட்களையும் அவர் தம்முடைய புஸ்தகமாகிய கையில எழுதி வச்சிருக்கிறார். அவர் எப்போதும் நம்மளை கவனிக்கிறார். அவர் இந்த பூமியில தீயோர் மேலையும் நல்லோர் மேலையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன். இன்னைக்கும் அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்ன துணை? படிக்கிறது பயந்துட்டியா? உனக்கு படிப்பு வரவே இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீ என்கிட்ட ஜெபத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஞாபக சக்தி இல்லை, பரீட்சை வர்ற நேரத்தில் நான் எல்லாம் மறந்துடுறேன்ப்பா, நீ சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டோட கேளு, எனக்கு துணை செய்யுங்க, கூப்பிட்டு கேட்டுப்பார். அவரு உடனே யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சுக்கோ. சொல்லுவார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன், அது அவனுக்கு பரிபூர்ணமா கொடுக்கப்படும். கேட்கணும் சொல்லியிருக்கிறார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் உன் தேவனுக்கு ஸ்தோத்திரோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாம் அறிந்தவர். ஆனாலும் தம் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடணும், வாயை திறந்து கேட்கணும். நான் வார்த்தையான தேவன்,
இவர்கள் வார்த்தையோடு கேட்கட்டும் என்று சொல்லி குள்ளன்கிட்டயே அவர் கேட்பார், தம்பி நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அந்த குள்ளன் சொன்னா, ஐயா என் கண்ணு திறக்கணும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் கண்ணை கேட்பான்னு தெரியும். ஆனா அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தையை தேவன் எதிர்பார்க்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும். நீ கேட்காத வர மாமா சொந்த மாமாவாக நீ மளிகை கடையில் போய் நின்று, இது எங்க மாமா தான், எங்க அம்மாவுக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி நீ கடை முன்ன நின்று ஒரு சாமானம் தர மாட்டாரு. 1/2 கிலோ சர்க்கரை கொடுங்கன்னு கேட்டா தான் அவர் தருவார். வாயை திறந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் விரும்புவார். ஆண்டவர்கிட்ட நீ என்ன கேட்க விரும்புற? நிறைய பேர் நிறைய விதமா கேட்டுட்டு போறாங்க. ஆனா ஆண்டுட்டு ஒன்னே ஒண்ணு கேளு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தை யார் அசட்டை பண்ணுகிறார்? மூடர்கள் ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். யாருக்கு கோபம் இருக்குமோ அவங்க போதகத்தையும் ஞானத்தையும் அசட்டை பண்ணுவாங்க. தேவப்பிள்ளை படிக்கிற நீ படிக்கும் போதும் சரி கோபப்படக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உங்க எரிச்சல் தனியே கடவுது. அந்த தெய்வம் நம்மிடத்துல பேசுகிற ஒரு தெய்வம். உலகம் கொடுக்கிற சமாதானத்துல அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து பெறுகிறார். அவருடைய சமாதானமே வேத வசனம் தான். வானம் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. நீ ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறாய்? ஆண்டவரிடத்துல கேளு. நீ உனக்கு என்ன வேணும் கேளு. ஆனா சாலமோன் ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நடத்த ஞானத்தை தாரும் என்று கேட்டார். உடனே ஆண்டவர் சொன்னார், 50 நாட்கள் நீ கேட்கல, ஒரு ராஜரீக தலைமுறையை கேட்கல, ஆனா நீ தேவனையே கேட்டா. உன் ஆண்டவர் ஞானமுள்ள தேவன். அவருக்கு பேரு ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தையான தேவன். அந்த தேவனை கேட்டதுனால உனக்கு நான் செல்வத்தையும் கொடுத்தேன், தங்கம் வெள்ளி வைரத்தையும் கொடுத்தேன். இதை உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த சிறு வயதிலே ராஜபாரத்திலே அவர் ஒரு சாட்சியா இருந்தார். முடிவு நண்பர்கள் மூலமாக வழுகி போனார். நண்பர்கள் நிறைய பேர் நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை படிச்சார். ஒரு ஐயா வந்து கையை பிடிச்சாரு. அவர் கையை பிடிக்கும் போது, என்னென்ன தம்பி நீங்க வாங்க, தங்கையா வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படிம்பாரு. அங்க வீட்டுக்கு போனா அவங்க சுட சுட சோறு, ஆராதனைக்கு முன்னால பொங்கி வச்ச அந்த சிக்கன் எல்லாம் வச்சிருப்பாங்க. எனக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நல்ல எனக்கு ஒரு வேதங்களை எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதும் நான் வசனமா சொல்றதும் ஆண்டவர் அவர்கள் மூலமா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்றது உண்மையான வார்த்தையை என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன். அந்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமணிகள் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு இந்த ஏசாயா 41:13 வசனத்தின் பிரகாரம் நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வலதுகையை பிடிச்சு நிற்கிற தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையை வலதுகை பிடிச்சு துணை இருக்கப்பா. திருமணம் நடக்காத திருமணம் நடக்கணும், படிப்புல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும், வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை கிடைக்கணும், குழந்தை இல்லாத பிள்ளைகளை குழந்தை கொடுங்க, கடன்ல இருந்து காப்பாத்திருங்கப்பா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.